தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. கிறிஸ்து அரசர் பெருவிழா. இது கத்தோலிக்க திருச்சபையில் மிக அண்மையில் அறிவிப்பு செய்யப்பட்ட பெருவிழா. 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் இந்த பெருவிழாவை அறிவிப்பு செய்தார். பின்னர் புனித திருத்தந்தை 23ஆம் யோவான் 1960லும் திருத்தந்தை 6ஆம் பவுல் 1969லும் சிறு மாறுதல்கள் செய்து திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறாகிய இன்று இப்பெருவிழாவை கொண்டாடப்படுகிறது. வளர்ந்து வரும் தேசியவாதம் மற்றும் மதசார்பின்மை கொள்கைகளுக்கு மாற்றாகவே இப்பெருவிழா அறிவிப்பு செய்யப்பட்டது. கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் உலகத்தார் அனைவரும் ஒன்றிணைதல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இப்பெருவிழா. இயேசுவை மட்டுமே அரசராக பார்க்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வுலகத்தின் சக்திகள் எதுவும் நமக்கு அரசாட்சி செய்திடலாகாது என்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசுவின் அன்பாட்சியின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றிணையவும் இவ்வாறாக அந்த அன்பின் ஆட்சியை இவ்வுலகத்தில் பரப்பவும் உறுதி எடுத்து தொடர்வோம் இந்த அன்பின் வழியில். மேலும் புனித செசிலி என்பவர் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார். அவளது விசுவாச உறுதியை கண்ட அரசன் அவளின் தலையை வெட்ட சொன்னான். தலை வெட்டப்பட்ட நிலையில் உயிருக்காக போராடிய 3 நாட்களும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே உயிர் விட்டதாக வரலாறு கூறுகிறது. எனவே பாடகர்களின் பாதுகாவலியாக புனித செசிலி அம்மாளை கொண்டாடுகிறோம். கன்னியும் வேத சாட்சியுமான புனித செசிலி தன் அருகில் வானத்துடன் அற்புதமாக வாழ்ந்திருக்கும் பேறு பெற்றார். நாமும் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை புகழ்ந்து பாடும் கீத வரம் கேட்போம், வாழ்வில் சிறப்படைவோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற பாடற் குழுவினர் அவர்கள் ஒவ்வொருவனுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவர்களது குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும். சுசராஜ் உடல் நலம் பெறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் கிறிஸ்து அரசரின் அருளையும் ஆசிரியரையும் பெற வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் ஆடவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி வென்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். முது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை எம்மை ஆடுகிறோம், இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினையுள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன்மை அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஆடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பையை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருளுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவி எழுந்தருளி எங்கள் இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே,
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசன் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனாள் யாவற்றையும் புதுப்பித்து ஒன்று சேர்க்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மகத்துவமிக்க உமக்கு பணிபுரியவும் உம்மையை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் தயவாய் அருள் புரியும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தானியேல் இறைவாக்கினரின் காட்சிகளில் 4 விலங்குகள் வருகின்றன. அவை அவர் காலத்திய மேலாதிக்க
மேலாதிக்க அரசுகள் 4 குறிக்கின்றன. அந்த மேலாதிக்கத்தின் பிடி நின்று விடுவிக்க மெசியா வருவார் என்ற நம்பிக்கையின் வாசகமே இன்றைய முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளே. ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் உமது தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ரோமிய ஆட்சியாளர்களின் கொடுங்கோல் ஆட்சியும் அவர்களினால் கிறிஸ்தவர்களுக்கு நடந்த கொடுமையையும் பின்புலமாக கொண்டது திருவழிபாட்டு நூல். இக்கொடுங்கோல் ஆட்சிகள் அழிந்து நன்மையின் ஆட்சி ஆகிய கடவுளின் ஆட்சி நிலை பெறும் என்ற நம்பிக்கையின் வாசகமாக அமைகிறது இன்றைய 2ஆம் வாசக பகுதி. 2ஆம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர்
நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவி குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கின்றார் கடவுளாகிய ஆண்டவர். இறந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இதோ ஆண்டவர், இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. உயிருள்ள இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது கிறிஸ்து அரசரனுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. அதனோடு சேர்த்து பாடற் குழு மற்றும் இசைக்கலைஞர்களுடைய பாதுகாவலியாக இருக்கின்ற புனித சிசிலியம்மாளை நினைவு கூறுகின்றது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அந்த விழாவானது சிறப்பிக்கப்படாது. இன்றைய ஞாயிறு திருப்பலிக்கான வழிபாடுகள் நடைபெறும். எனவே இன்றைய தினம் தங்களுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நம்முடைய பாடற் குழுவினருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ஜெபம் கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கிறிஸ்து அரசர் கொண்டிருந்த குணநலன்களையும் அவருடைய மதிப்பீடுகளையும் நமதாக்கி வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகிலே 2 விதமான ஆட்சி முறை நடைபெற்றது. என்னென்ன ஆட்சின்னு சொல்லுவீங்களா? 2 விதமான ஆட்சி. இப்பொழுது ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு ஆட்சி ஏறக்குறைய முடிந்து விட்டது. ஒன்று முடியாட்சி, மற்றொன்று குடியாட்சி. இந்த முடியாட்சியிலே அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகின்றவர்களாகவும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்துகின்றவர்களாகவும் தங்களை தாங்களே உயர்ந்தவர்களாகவும் எண்ணிக்கொண்டு மக்களை அவர்கள் அடிமைப்படுத்திய ஒரு நிலைதான் நிலவி கொண்டிருந்தது. நம்முடைய இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், அசோகர் கலிங்கத்து பரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர் கொன்று குவித்திருக்கின்றார். இது அந்த முடியாட்சியினுடைய ஒரு அதிகார தன்மையை நிலைநிறுத்துவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தன்னுடைய இஸ்லாமிய மதத்தை சாராதவர்களை எல்லாம் ஒழித்து கட்டியவராக அவர்களுக்கு பல்வேறு துயரங்களையும் துன்பங்களையும் அநீதிகளையும் இழைத்தவராக அவுரங்கசீப் இருந்து கொண்டிருக்கின்றார். தங்களுடைய பதவிகளையும் பட்டங்களையும் தங்களுடைய அதிகாரத்தையும் இவர்கள் நிலைநிறுத்தி கொள்ள மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி அவர்களை அடக்கி ஒடுக்கி ஆண்டவர்களாக இந்த அரசர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஏதோ இந்திய சூழலில் மட்டும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மாறாக மீட்பின் வரலாற்றை, யூத வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், யூத மக்களை ஆண்ட பல்வேறு அரசர்களில் தாவீது, எசேக்கியா இந்த 2 அரசர்களை தவிர மற்ற அரசர்கள் எல்லாமே நம்முடைய இந்திய சூழலில் இருந்த அத்தகைய ஒரு அரச தன்மைகளை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். வேற்று தெய்வ வழிபாடு, மக்களை அடிமைப்படுத்துவது, பிறரோடு கைகோர்த்து பல்வேறு பாவங்களை செய்வதென்று பல்வேறு இழிநிலைகளில் தங்களுடைய அரச அவைகளை அமைத்துக் கொண்டவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். யாவை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசரான சவுல் கூட ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஆட்சி செய்யவில்லை. இதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இத்தகைய ஒரு கொடுங்கோலான ஆட்சிக்கு முடிவு கட்டி இதில் இருந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற விதமாகத்தான் இன்றைய தினம் நாம் கொண்டிருக்கின்ற இந்த குடியாட்சியானது வளர்ந்து கொண்டு வந்தது. எனவே இப்பொழுது இங்கேயும் நாம் இந்த முடியாட்சியை காண முடியாது. மாறாக மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த குடியாட்சியை தான் நாம் இப்பொழுது கொண்டு இருக்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் சிறப்பிப்பது நியாயமா? திருச்சபை கிறிஸ்துவை ஒரு அரசராக உருவகிப்பது நியாயமா? உங்களிடம் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி. திருச்சபை கிறிஸ்துவை ஒரு அரசராக உருவகிப்பது நியாயமா? முடியாட்சி காலத்திலே தொடங்கப்பட்ட இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா குடியாட்சி காலத்திலும் தொடரப்படுவது அல்லது கொண்டாடப்படுவது முறையா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 15 பார்த்தோம் என்றால், அந்த மக்கள் எல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு மணி சூட்டி ஒரு அரசனாக அவர்கள் நியமிக்க வந்த பொழுது அதனை நிராகரித்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அத்தகைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் அரசராக கொண்டாடுவது முறையா? 3 கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், சொல்லுங்க. முதல்ல, கிறிஸ்துவை அரசராக திருச்சபை உருவகிப்பது முறையா? இரண்டாவது, முடியாட்சி காலத்திலே
தொடங்கப்பட்ட இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா குடியாட்சி காலத்திலும் தொடரப்படுவது, கொண்டாடப்படுவது சரியா? இயேசுவே எனக்கு முள்முடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை நாம் அரசராக நாம் கொண்டாடுவது சரிதானா? சரிதானா? சரிதாங்க அப்படின்றாங்க. சொல்லுங்க, சரிதானா? எவ்வாறு சரியாகும்? கேட்ட கேள்வி சரியா? முதல்ல கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி சரியா தவறா? சரியான கேள்வி உங்க முன்னாடி நான் வச்சிருக்கிறேன், ஆனால் தவறுன்றீங்களே. எந்த விதத்தில் தவறு? பிறகு வந்து சொல்லுங்க என்கிட்ட. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எக்காலமும் என்னாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அரசராக நாம் போற்ற தகுதி உள்ளவர்கள். அவர் அத்தகைய குணநலன்களுக்கு சொந்தமானவர் என்பதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே அது முடியாட்சி முடிந்தாலும் சரி அல்லது குடியாட்சி முடிந்தாலும் சரி, கிறிஸ்து என்றுமே அரசராக அவர் இருக்கின்றார். இந்த கிறிஸ்து அரசராக இருப்பதற்கு பல்வேறு குண அதிசயங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னகத்தே கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக பார்த்தோம் என்றால், தன்னை வெற்றி கொண்ட அரசர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ரஷ்ய நாட்டு அரசரான ஃப்ரெடரிக் என்பவர் ஒரு முறை ரோட்டிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரியவர் அவர் மீது வந்து இடித்து விட்டார். உடனே அந்த ரஷ்ய நாட்டு அரசர் ஃப்ரெடரிக், யார் நீ என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர், நான் இந்த நாட்டின் அரசன் என்று தயங்காமல் பதில் கூறினாராம். உடனே நகைப்போடும் புன்னகையோடும் இந்த ரஷ்ய நாட்டு இளவரசர் ஃப்ரெடரிக் அந்த பெரிய மனிதரை பார்த்து, நீ அரசன் என்றால் யார் மீது நீ ஆட்சி செலுத்துகின்றாய், அதிகாரம் செலுத்துகின்றாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெரியவர், நான் என் மீது அதிகாரம் செலுத்துகின்றேன், ஆட்சி செலுத்துகின்றேன் என்ற எந்த ஒரு தயக்கமும் சுணக்கமும் இல்லாமல் சொல்லிவிட்டு அவர் அப்படியே சென்று விட்டார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் தன்னை வெற்றி கொள்கின்றானோ அவன் மட்டுமே இந்த உலகத்திலே பலம் வாய்ந்த அரசனாக இருந்திருக்கின்றான். இதைத்தான் அரிஸ்டாட்டில் என்கின்ற அறிஞரானவர் கூறுகின்றார். எவன் ஒருவன் தன்னை வெற்றி கொள்கின்றானே அவனே சிறந்த மனிதனாக, மா மனிதனாக இந்த உலகத்திலே விளங்க முடியும். இல்லை என்றால் எத்தனை நாடுகளை ஒரு அரசன் தன்னுடைய அரசவையின் கீழ் கொண்டு வந்தாலும், தன்னுடைய அதிகாரத்தை பல்வேறு நாடுகளின் மீது செலுத்தினாலும் அவன் ஒரு சிறந்த அரசனாக கருதப்பட தகுதியற்றவனாக இருக்கின்றான். எவன் ஒருவன் தன்னை வெற்றி கொண்டானோ அவனே சிறந்த அரசனாக இந்த உலகத்திலே விளங்க முடியும். அத்தகையதொரு குணாதிசயங்களையும் பண்புகளையும் கொண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தன்னை பிறர் புகழ்ந்த பொழுதும் தன்னை பிறர் தூற்றிய பொழுதும் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல், எந்த ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் தன்னை வெற்றி கொண்டதன் காரணமாக தன்னுடைய பணி வாழ்வை அவர் செவ்வனே செய்ய முடிந்தது. இறைமக்கள் ஓசானா ஓசானா என்று இஸ்ரேல் மக்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்திய பொழுது அந்த வாழ்த்தொலிகளை கேட்டு அவர் அப்படியே மேசிலிருந்து நிற்கவில்லை. அதே மக்கள் இவன் ஒழிக ஒழிக என்று கத்திய பொழுது அவர் அப்படியே அழுது புலம்பியவராக இல்லை, மாறாக தன்னை வெற்றி கொண்ட மாபரனாக, அனைத்தையும் துறந்தவராக, அனைத்து ஆசைகளையும் அவர் துறந்த நிலையிலே வாழ்ந்த மனிதராக இருந்தார். எனவே அவர் ஒரு மா மனிதராக, அரசராக என்றுமே இருப்பதற்கு தகுதியுள்ளவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக, தரணியை வெற்றி கொண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இந்த தரணி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது முதலிலே வருகின்றவர்கள் நாமத்தான் இருக்க முடியும். மனிதர்களை வெற்றி கொண்டவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த அரசர்கள் எல்லாம் எதற்காக தங்களுடைய வாழ்விலே ஓடோடி உழைத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மண்ணை அவர்கள் வெல்லவும், பொன்னை அபகரித்துக் கொள்ளவும், வேறொரு நாட்டிலே இருந்த பெண்களை தங்களோடு வைத்துக் கொள்ளவுமே அவர்கள் அத்தகைய படைகளை, போர்களை அவர்கள் நடத்தி சென்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து இவை அனைத்தின் மீதும் வெற்றி கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்களில் பார்த்தோம் என்றால், சாத்தான் இந்த 3 வகையான சோதனைகளை தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது ஏவி விட்டது. அவர் அடிபணிந்தாரா அல்லது அந்த ஆசைகளை உள்ளே வாங்கி கொண்டாரா என்றால் இல்லை. அத்தனையும் துறந்தவராக தரணியின் மீது வெற்றி கொண்ட மாபரனாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 23 பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகின் சக்தி வாய்ந்த ஒரு இலக்காக ஆற்றலாக இருந்த சாவின் மீது வெற்றி கொண்டவராக இருக்கின்றார். இந்த சாவு என்பது பாவத்திற்கு வழியாக இருந்தது. எனவே சாவின் மீது வெற்றி கொண்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் வென்றவராக இருந்திருக்கின்றார். எனவே தரணியை வென்ற ஒரு வள்ளலாக, மாபரனாக, அரசனாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தனித்துவமிக்க அரசராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து 2 முறை என்னுடைய அரசு இந்த உலக அரசு போன்றது அல்ல என்று கூறுகின்றார். 2 முறை என்னுடைய அரசு இந்த உலக அரசு போன்றது அல்ல என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசுக்கும் இந்த உலக அரசுகளுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதை நம்மால் உணர முடியும். முதலாவதாக பார்த்தோம் என்றால், இந்த உலக அரசுகள் எல்லாமே எல்லைகளை மையப்படுத்தியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா என்றால் அதற்கென்று ஒரு எல்லை உண்டு, இலங்கை என்றால் அதற்கென்று ஒரு எல்லை உண்டு, வில்லியனூர் என்றால் நம்முடைய பஞ்சாயத்திலே அதற்கென்று ஒரு எல்லைகளை வரையறுத்து வைத்திருக்கின்றார்கள். இது இந்த உலக அரசை சார்ந்தது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசானது இந்த எல்லைகளை சார்ந்தது அல்ல, மாறாக மதிப்பீடுகளை சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரோமையருக்கு எழுதிய புத்தகம் திருமுகம் அதிகாரம் 14 இறைவசனம் 17 பார்த்தோம் என்றால், எத்தகையதொரு மதிப்பீடுகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி கொண்டிருந்தது என்று புனித பவுலடிகளார் சுட்டி காட்டுகின்றார். நீதி, உண்மை, சமத்துவம், அன்பு, சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கொண்டதாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசு இருக்கின்றது என்று புனித பவுலடிகளார் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் வேறுபாடு எல்லைகளை குறித்ததாக அல்ல, மாறாக மதிப்பீடுகளை கொண்டதாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசானது இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை விடுவித்தவராக, விடுதலை செய்தவராக, பாவங்களில் இருந்தும், பிணிகளில் இருந்தும், நோய்களில் இருந்தும், நோக்காடுகளில் இருந்தும், சாத்தானின் வலையில் இருந்தும் மக்களை விடுவித்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசர்கள் அடிமைப்படுத்தினார்கள், இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலை அளித்திருக்கின்றார். மூன்றாவதாக, மக்களை நோக்கி இந்த அரசர்கள் வரவில்லை, மக்கள் அரசர்களை நோக்கி சென்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அரசர் என்ற நிலையிலும் மக்களை நோக்கி பயணித்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மக்கள் அரசரை நோக்கி வரவில்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த இறை அரசிலே மக்களை நோக்கி இறைமகன் இயேசு கிறிஸ்து பயணித்து அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, மக்களை பலியாக்கி இந்த அரசர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசானது அவரை பலியாக்கி மக்களை வாழ வைத்தவராக இருந்திருக்கின்றார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலக அரசிற்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சிற்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசானது எத்தகையதொரு நன்மைத்தனங்களை நம்மீது பொழிந்துள்ளதை நம்மால் உணர முடியும். எனவே இன்றைய தினம் நாம் சிறப்பிக்கின்ற இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவின் போது கிறிஸ்து அரசர் எத்தகையதொரு மதிப்பீடுகளையும் குணநலன்களையும் பண்புகளையும் தன்னகத்தை கொண்டிருந்தாரோ அதே போன்று அவரை பின்பற்றுகின்ற நாமும் அத்தகைய ஒரு மதிப்பீடுகளையும் குணநலன்களையும் பண்புகளையும் நமதாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இந்த மண்ணுலகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அரசை கட்டி எழுப்புகின்ற
நாம் நல்லதொரு பணியாளர்களாக மாறுவோம். அந்த இறை ஆட்சியின் விழுமங்களை பரப்புகின்ற மக்களாக நாம் மாறுவோம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் கொண்ட நல்ல பணியாளர்களாக மக்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து அரசராக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்துவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறைய அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழு மன பரிசுகளுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எம் இறைவா, நீர் ஒருவரே எங்கள் ஆளுநர். இவ்வுலகத்து ஆட்சிகள் எவையும் எம்மை அடிமைப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். உம் ஆட்சியாகிய அன்பாட்சிக்கு உட்பட்டு இவ்வுலகில் அன்பை பரப்பவும் இறையாட்சியின் தூதர்களாக நாங்கள் வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவரே இறைவா, எம் திருச்சபை தலைவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவரும் உம் திருமகன் ஒருவரை மட்டுமே தலைவராக கொண்டு இயேசுவின் உடன் உழைப்பாளர்களாக இருந்து உம் மக்களை சிறப்புற வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களின் அடிப்படைவாதம், ஊழல் மற்றும் உலகமயமாக்கல் போக்கு ஒழிந்து மக்கள் நலனில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட தலைமை உருவாக தயை செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் அரசு இறைவா, எம் குடும்பங்களில் தலைமை போக்கு ஒழிந்து குடும்பத்து உறுப்பினர் அனைவரும் சமமாக மதிக்கப்பட்டு இறை உண்மை மட்டுமே தலைவராக ஏற்று அன்பு சிறக்கும் குடும்பங்களாக நாங்கள் வாழ்ந்திட வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்தும் இறைவா, உம்மை புகழ்ந்து பாடும் பாடகர்கள் அனைவரையும் உம் அன்பால் வழி நடத்தும்.
உம் அரசை நாங்கள் எங்கும் பறைசாற்றவும் உமது மாட்சிக்காக உழைக்கவும் எங்களுக்கு நல் மனதையும் உம் ஆசிரியையும் நிறைவாக தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடம் பலமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்படத்தில் ஏறெடுத்துள்ள எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் எங்களுடைய உள்ளத்தின் அடிநாதத்திலிருந்து நாங்கள் வெளியே சொல்ல முடியாமல் மறைந்து கிடக்கின்ற எல்லாவற்றையும் நீர் தாமே கருணையோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாயும் தாயுமான வில்லியனூர் லூர்தனை வழியாகமை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. அப்பத்தை பெற்றுக் கொண்ட மனிதர்களுக்கு பயன்மான இந்த அப்பத்தை மொக்கு போடுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவனை நீங்கள் வாழ்த்து பெறுகிறார். ஆண்டவரின் பிள்ளைமை போற்றுகிறோம். பெற்றுக்கொண்டோம். திராட்சை கூடிய மனிதர்களுக்கு அந்த ரசத்தை நமக்கு கொடுக்கிறது. நான் மாறு நீங்கள் வாழ்க்கை பெறுவாராக. அனுபவிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இவனு கேட்டதாம் அப்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் செம்மலையை ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்கும் ஒற்றுமைக்கும் உற்சாகி இறைவா, உம்மோடும் ஒருவரோடும் ஒப்புரவாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருட்களை ஏற்றருளும். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் திருநிலைப்படுத்தினீர். இவ்வாறு சிலுவை பீடத்தில் சமாதானத்திற்கான மாசற்ற பலிபொருளாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தம் ஆட்சிக்கு உட்படுத்தி அரவணைக்கும் முடிவற்ற ஒரு அரசை மகத்துவமிக்க உம்மிடம் கையளித்தார். அது உண்மையின் அரசு, வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியையும் அன்பும் அமைதியும் விளங்கும் அரசுமாகும். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜெபிக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து இப்பொழுது உம்முடைய திருப்பிடத்திலே உம்முடைய மக்கள் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் மீதாமே அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் ஏற்று அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாய் தந்துவை நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவரை திருவுடல் முடிவில்லாமல் ஆண்டவராக முதுபேறு இறக்கத்தால் எங்கள் உள்ளத்தை விடலையும் காத்திடுமாறு எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் வென்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, சாகா வரம் தரும் உணவை நாங்கள் உட்கொண்டுள்ளோம். கிறிஸ்து அனைத்துக்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் ஏற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அரசை உலகில் மலர ஒற்றுமையுடன் உழைக்கவும் விண்ணரசில் அவரோடு என்றென்று மகிழ்ந்திருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.